வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 53. மனம் விரும்பும் செயல்களை செய்யுங்கள். இதாங்க இன்னைக்கு தலைப்பு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம உடற்பயிற்சிகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மனசு விரும்புகிறதையும் நம்ம செய்தால்தான் மன ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியம். மனசு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனதுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு பயிற்சியோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கிறதில்ல. ஆனால் உடலுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பயிற்சிகளும், உடற்பயிற்சிகள், எக்ஸசைஸு, ஜிம்மு, தென் வாக்கிங், ஏரோபிக்கு, ஸ்விம்மிங், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்யணும். ஆனால் மனசு சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வெற்றி எல்லாமே. பிபி ஆகட்டும், அல்லது பிளட் சுகர் ஆகட்டும், அல்லது குரோனிக் டிசீஸ் ஆகட்டும், உடலில் வரக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் இந்த மனசு தாங்க காரணம். மனசு எமோஷனலாக பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு டென்ஷன், மனச்சோர்வு, மனப்பதட்டம், பயம் எல்லாமே தாங்க இந்த வியாதிகளை அதிகப்படுத்துறதும் அல்லது நாள்பட்டு இருக்கிறதும் அல்லது அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் காரணமே மனசு தான். அப்போ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக மனசை விரும்புகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அப்போ செய்தால்தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி மனசு ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் உடல் தன்னுடைய வேலைகளை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை பயணத்தை அது கொண்டு செல்ல முடியும். அப்போ மனசு விரும்புகிற மாதிரி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, மனசு எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையை விரும்பிகிட்டே இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்கிறது தான் மனசு விரும்பும். ஏன்னா நீங்கள் ஐடியலாக வேலை செய்யாமல் உட்கார்ந்து யோசிக்கிறத மனசு விரும்புறதில்ல. ஏன்னா ஐடியலாக உட்கார்ந்து யோசித்தா அது நெகட்டிவ் சிந்தனைகளை கொண்டு வந்துடுறதுனால அந்த நெகட்டிவ் சிந்தனைகள் மனசை ஒரு விதமான துன்புறுத்துதலுக்கு ஆளாக்குது. அப்போ ரொம்ப ஓவர் திங்கிங் மனசுக்கு விரும்பாத விஷயம். அதனால் எந்த விஷயமானாலும் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதை எடுத்துக்குங்க. என்ன ப்ரெசண்ட்டோ அதுபடி வாழுங்க. பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் ரொம்ப கவலைப்பட்டு அதுக்காக ஓவர் திங்க் பண்ணி